ஸோ இப்போ எங்களோட ஆண்டு வருமானம் ஒரு 5 கோடி 6 கோடி நாங்கள் போகிறோம் அப்படின்னா 50% மேலே விவசாயிக்கு தான் போயிட்டுருக்கு. 2018 ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு தோட்டம். அதில் எங்களுக்கு தேவையான கீரை காய்கறின்ற லெவலில் ஆரம்பித்தோம். 18 குடும்பங்கள் தான் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு 7 வருஷங்கள் தாண்டி மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம் சிறப்பாக போயிட்டுருக்கு. எனக்கு என்ன பெரிய திருப்தி அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. அதை தாண்டி நாங்கள் எல்லாரும் வளர்க்குற கீரை காய்கறி பழங்கள்னு உங்கள் கிச்சனில் இருக்க அனைத்து பொருட்களும் இன்னைக்கு 15,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு எங்களால் விநியோகம் பண்ண முடியுது. ஒரு 18 குடும்பங்கள் இன்னைக்கு 15,000 குடும்பங்களாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு பொருள் வாங்குறப்பையும் ஒரு விவசாயி பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஓவரால் ஒரு பெரிய திருப்தி. மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சதோட நோக்கம் நஞ்சிலா உணவு பல பேருக்கு சேரணுங்கிறது. அதை விளைவிக்கிற விவசாயி சந்தோஷமாக இருக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும்னு. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நுகர்வோர் 100 ரூபா நமக்காக ஒரு பொருளுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பாதிக்கு மேலே விவசாயிக்கு நேரடியாக போயிருக்கு. அப்படின்றப்போ தான் என்னால் யோசிச்சு பார்க்குறப்போ இது இன்னும் நிறைய பேருக்கு செய்யணுமே, இன்னும் நிறையா விவசாயம் பண்ணணும், நிறையா பேருக்கு நஞ்சிலா உணவு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இது கடந்த ஒரு 15 ஆண்டுகளின் தேடல். சும்மா இன்னைக்கு நேற்று இல்லை, 15 ஆண்டுகளாக இந்த பயணத்தை தேடி இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரு நாள் தூக்கி இந்த சூரிய வம்சம் படம் மாதிரிலாம் ஒரே பாட்டில் யாரும் பெருசாலாம் ஆகலை. இன்னமும் முயற்சியில் கற்றுக்குட்டியாக தான் இயற்கை விவசாயத்தில் நாங்கள் பயணிச்சுட்டே வரோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் பேசுறது எல்லாமே நான் ஒரே ஆளாக பண்ணலை. மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிராண்டாக உருவாகணுங்கிற ஆசை தொடங்குற நாள்லேருந்து இருந்துச்சு. அந்த பிராண்டு பின்னாடி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கோம். இப்போ எங்கள் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 70 பேர், எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், பல மாவட்டங்கள்லேருந்து இருக்கோம். விவசாயிகளும் பல மாவட்டங்களில் இருக்கும். ஸோ ஒரு பல பேரோட உழைப்பு மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸுங்கிற பிராண்டாக வந்திருக்கு. அந்த ஜேர்னி என்ன அப்படிங்கிறது நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேர் இங்கே உண்மையிலே ஆர்கானிக் பொருள் வேணும் தேடி தேடி போய் சாப்பிட்றீங்க, வாங்குறீங்க? இந்த தேடலுக்கான ஒரு விடையாக தான் மை ஹார்வெஸ்ட் நம்பகத்தன்மையான ஒரு பிராண்டாக வரணும் அப்படிங்கிறது நான் டே 1லேருந்து ரெடியாக யோசிச்சது. ஏன் அப்படின்னா ஆர்கானிக்கா அப்போ நீ விலை ஜாஸ்தியாக தான் இருப்ப, நீ ஏமாற்ற தான் செய்வ. ட்ரஸ்ட்டுங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. விவசாயம் செய்கிறது கஷ்டம், கரெக்டு, விற்கிறது கஷ்டம், கரெக்டு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த நம்பிக்கையை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் அந்த நம்பிக்கையுமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் விவசாயத்தில் பெருசாக மாற்றலை. காலங்காலமாக விவசாயம் செய்கிற விவசாயிகள் இன்றைக்கி மலடாயிடுச்சு, இன்றைக்கி உழைப்பு அதிகமாக தேவைப்படுது, நிறைய விஷயம் மங்கி போயிடுச்சு. ஆனால் விவசாய முறைகளை நான் இன்னோவேஷன் பண்ணிட்டேன், நான் போய் சிப்பு வச்சுட்டேன், சார்ஜிபிட்ட கேட்டு விவசாயம் பண்ணுறேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பாரம்பரியமான நம்ம விவசாயம் எது நமக்கு முக்கியம் அப்படின்னா மகசூலா மண்ணான்னு கேட்டால் மண்ணு தான். மண் வளத்துக்காக மட்டும்தான் நம்ம அவ்வளோ பேர் உழைச்சிட்ருக்கோம். அங்கே உள்ள விவசாயி எனக்கு இத்தனை கிலோ வருமா, 3-4 வருஷம் நான் மண்ணுக்காக நான் எல்லா நுண்ணுயிரையும் காப்பாற்றுறேன், வேலை செய்கிறேன், 4ஆவது வருஷம் மேலே எனக்கு ரிசல்ட் வரும். கரெக்டாக எத்தனை பேர் வேலையை விட்டு விவசாயம் பண்ணலான்ற ஐடியாவோட உட்காந்துருக்கீங்க? கைத்துக்கலாம். 10 வருஷம் முன்னாடி நானும் அதே சைடில் தான் இருந்தேன். வேலையை விட்டுட்டு விவசாயத்தில் ஸ்கோப் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக ஃப்யூச்சர் இங்கே தான் இருக்குது. ஆனால் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன், எனக்கு இங்கே 1 லட்ச ரூபா வேணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ரூல்ஸ்லாம் போட்டு வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நிம்மதியாக நீங்கள் வேலை பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு உழைப்பு, மன நிம்மதி அண்ட் அதையும் தாண்டி நல்ல உணவு, நல்ல உடல் நலம் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது. திருப்தி இருக்குது, நல்ல விஷயம் செய்கிறோம், நல்ல உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் சாப்பிட்ற இந்த ஆர்கானிக் ஃபுட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ஆர்கானிக் காஸ்ட்லி அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சாப்பிட்ற ஆர்கானிக் சாப்பாடு உங்களுக்காக மட்டும் இல்லை, அடுத்து வர 2-3 தலைமுறைக்கு ஏற்று நீங்கள் சாப்பிட்றீங்க. அது உங்களுக்கு ஏன் நான் திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, எத்தனையோ எல்லா வீட்லேயுமே ஒரு கேன்சர் பேஷண்ட் பார்த்துருக்கோமா? எல்லா வீடுகள்லேயும் யாரோ தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கேன்சர் பேஷண்ட். சின்ன வயசில் யாரை கேட்டாலும் இப்போ டயபெட்டிஸ். அதையும் தாண்டி குழந்தைங்க கண்ணாடி போட்டே ஆக வேண்டிய கட்டாயம், எக்கச்சக்க ஃபர்டிலிட்டி கிளினிக், இவ்வளோ ஹெல்த் பிரச்சனை இருக்குது. டெக்னாலஜி சூப்பராக வளர்ந்துருச்சு, ஆனால் இவ்வளவு ஹெல்த் பிரச்சனையும் வந்திருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் நம்ம மட்டும் கிடையாது. 2-3 தலைமுறைகளாக அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாரும் சாப்பிட்டு அது பாஸ் டவுன் ஆகி வந்திருக்கு. ஒரு 40 வருஷமாக விவசாயத்தையும் நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணி ஸ்பாயில் பண்ணிட்டோம், ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஆரம்பித்த 2-3 வருஷத்தில் எப்படி மாற்ற முடியும்? புரியுதா? 40 வருஷமாக நம்ம ஈல்டை நோக்கியோ எதையோ நோக்கி செஞ்சு டேமேஜ் பண்ணதை ஒரு 4-5 வருஷத்தில் மாற்ற முடியாது. மேபி ஒரு 10-15 வருஷம் ஆகலாம். அந்த மாற்றம் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப தேவை பொறுமை. ஆனால்
எல்லாரும் இது சாப்பிட்றாங்க, எனக்குலாம் ஒன்றும் ஆகலை, உனக்குலாம் என்ன, நீ என்ன பெரிய இது காசு ரொம்ப சம்பாதிக்கிற, ஆர்கானிக் வாங்குறேன்னு எல்லாம் ஏளனம் பண்ணலாம். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வி ஆர் வாட் வி ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட போய் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவு தான். நஞ்சிலா உணவு வந்து நம்ம எல்லாருக்குமே பேசிக், கரெக்டாக? அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. காசு உள்ளவங்களும் கொரோனா போய் காப்பாற்றிக்க முடியலை. இப்போயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சம்பாதிச்சு கடைசியில் ஹெல்த் போயிடுது. ஸோ மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸில் நம்ம நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் தட்டில் எந்த வித கெமிக்கல்ஸோ இல்லை நஞ்சோ இல்லாமல் இருக்கணும். அந்த பயணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். சாப்பிட்ற நீங்கள் நல்லா இருக்கணும், அதை விளைவிச்ச விவசாயி நல்லா இருக்கணும். நல்லா இருக்க முடியுமான்ற கேள்விக்கு நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் இன்றைக்கி ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் விவசாயம்லாம் படிக்கலை. நான் படித்தது இன்ஜினியரிங் ஃபெலோஸ் ஆள் கற்றலாம். நானும் உங்களை மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படித்து வரும். நிறைய பேர் இருப்பீங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப ஐஏஎஸ் ஆகணும்னு சொன்னேன், அப்புறம் டாக்டர் ஆகணும்னு கட் ஆஃப்லாம் பயங்கரமாக வச்சுருந்தேன். மெடிக்கல் சீட்டும் கிடைக்கல. சரி போனால் போதுன்னு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி வேலை. அங்கேயும் புரிஞ்சு போச்சு நமக்கான வேலை இது கிடையாது அப்படின்னு. 2011 வேலையை விட்டு சென்னையில் வளர்ந்தேன்னா விருதுநகர் போனேன். விருதுநகரில் போயிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். நான் படித்தது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்னா பெரிய விஷயம், உங்களுக்கு அவார்ட் கொடுக்கலாம். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் காலேஜ் தமிழ்நாட்டில், அங்கே படித்தேன். ஓகேங்களா? 2009 முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் படித்தா டிசிஎஸ் போவாங்க. நானும் டிசிஎஸ் தான் போனேன். எல்லாம் ஒர்க் பண்ணுறப்பையும் அந்த ஒரு எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்றதுக்கான பதிலே கிடைக்கல. பிடிச்ச விஷயம், சம்பளம்லாம் வந்துச்சு, பட் எது நமக்கு பிடிக்கும்னு தெரியல. 2014 ஒரு லைஃப் சேஞ்சிங் இது நடந்துச்சு. நான் இப்போ பயணம்னு ஆரம்பித்தேன் இல்லையா, நான் பேசுறது எல்லாமே ஒரு 15 வருஷம் தேடல் அப்படின்னு நான் சொன்னது வந்து 2014 இந்தியாவில் இருக்கிற கிராமங்களை நோக்கி ஒரு ட்ராவல், 20 நாட்கள். யங்ஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஜகிருதி யாத்ரா அப்படின்னு அது ஒரு ட்ராவல். அதில் நான் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகி நான் போனேன். அது எப்படின்னா, ஒரு ட்ரெயினை நம்ம வந்து டூர் போனால் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போவோம், வேன் பிடிச்சி போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக இந்தியாவில் இருக்க யங்ஸ்டர்ஸை செலக்ட் பண்ணி இந்தியாவில் இருக்க கிராமங்கள் நோக்கி போவோம். எனக்கு வந்து அஜெண்டாலாம் ரொம்ப கிடையாது. கிராமங்கள்னாலே நம்ம ஏதோ கற்றுக்க போகிறோம், நம்ம இந்தியாவை பற்றி தெரிஞ்சுப்போம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம சுற்றி வந்துட்டோம், ராஜஸ்தான் போகிறோம், ஒரிசா போகிறோம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் போனேன். அங்கே நான் மீட் பண்ணவங்கெல்லாம் இப்போ நீங்கள் இங்கே கேட்க வந்திருக்கீங்க இல்லையா, அங்கே கண் கூட நான் வந்து பார்த்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் பெரிய பெரிய மாற்றங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வந்து நஞ்சில உணவுக்காக நம்ம ஒரு சின்ன துளி வேலை செஞ்சிட்ருக்கோம். நான் மீட் பண்ண ஒருத்தர் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன், ஜோ மடியத் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஜோ மடியத்துங்கிறவரை நான் ஒரிசாவில் சந்தித்தேன். அவர் வந்து கேரளா, அவரோட சொந்த ஊர் கேரளாவில். பட் அங்கே போய் 38 வருஷமாக டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துட்ருக்காரு, சோலார் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. 1800 கிராமங்களில் டாய்லெட் கட்டி கொடுத்த ஆள் அவர். ஸ்வச் பாரத்லாம் வரல, சரிங்களா? 1800 கிராமங்கள். அதுலேயும் முக்கியமான விஷயம், 800 கிராமங்களுக்கு மேலே ட்ரைபல் வில்லேஜஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் சிஎம் கிடையாது, அவர் கவர்னர் கிடையாது, அவர் ஒரு பெரிய பதவியெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு தனி மனுஷனால் இவ்வளோ பெரிய மாற்றத்தை பண்ண முடியும்னா நான் என்ன வாழ்க்கை வாழ்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. வாட் இஸ் மை பர்பஸ்? சரிங்களா? இப்போயும் அந்த பர்பஸ் வந்து நான் வேலை செய்ய செய்ய புரிஞ்சுக்கிறேன் வழியே. நமக்கு பெரிய ஒளிவட்டம்லாம் புத்தா மாதிரி வராது. முடிச்சுட்டு வந்த பிறகு நான் என்ன பண்ண முடியும்? அவர் டாய்லெட்ஸ் கட்டுறாரு, அவருக்கு இது பேஷனேட். இன்னொருத்தங்க வந்து ராஜஸ்தானில் மீட் பண்ணேன், பங்கர் ராய். அவங்களும் அருணா ராய், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜஸ்தான் பாட்டிங்களுக்கு எப்படி சோலார் லைட்டிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? பாட்டிகளுக்கு. அண்டர்லைன். ராஜஸ்தான் பாட்டி ஆப்பிரிக்காலேருந்து வர பாட்டிங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கற்றுக்கிட்ட ஆப்பிரிக்கா பாட்டி ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அவங்க கிராமங்களில் லைட்டு போடுறாங்க. மாற்றம் எப்படி வருது? இந்தியாவில் இருக்கிற ஒரு தாத்தா இந்தியாவில் இருக்க பாட்டிங்களுக்கு சொல்லி கொடுத்து, அந்த பாட்டி ஆப்பிரிக்கா பாட்டிக்கு சொல்லி கொடுத்து, எவ்வளோ பெரிய சேஞ்சு. அதாவது ஒரு கிராமமே லைட் இல்லாமல் வாழ்ந்துருக்கு 40-50 வருஷமாக. திடீர்னு ஒரு பாட்டியால் ஒரு ஃபுல் எலக்ட்ரிஃபிகேஷன். அகெயின் இவங்க யாரும் சிஎம் கிடையாது, பிஎம் கிடையாது. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, சரி சின்னதாக எதாவது ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மாடித்தோட்டம் ஆரம்பித்தோம் 2014. எத்தனை பேர் மாடித்தோட்டம்லாம் வச்சுருக்கீங்க? சூப்பர். உங்களுக்கு தெரியும் ஒரு தக்காளி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு.
கீரை ஓட்டை இல்லாமல் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்? ஒரு வெள்ளைப்பூச்சி எவ்வளோ பாடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியும். பொறுமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் சரி நமக்கு தேவையான இந்த 4-5 தக்காளியை வச்சுட்டு சட்னி வைக்க முடியுது, இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் நினச்சோம். என் ஹஸ்பண்டும் என் காலேஜ் கிளாஸ்மேட் 2 பேரும் இன்ஜினியர்ஸ், 2 பேரும் வேலையை விட்டு நமக்கு வேணுங்கிற சோறை நம்ம ரெடி பண்ணிக்கலாம், வா விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டாள்தனமானலாம் தெரியாது, பட் தோணிச்சு, இறங்குவோன்னு ரிஸ்க் எடுத்தோம். வேலையை விட்டது 2016 இப்போ வரைக்கும் வேலைக்கு எங்கேயும் போகலை, விவசாயம் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மூலயமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 9 வருஷத்தில் விவசாயம் மட்டும் பண்ணோன்னு சொல்கிறப்ப என்றைக்குமே கெமிக்கல் விவசாயம் பக்கம் சாயலை. அதுவே இப்போ ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் நீங்கள் சும்மா நீங்களும் போவீங்க, 2 வருஷம் செய்வீங்க, வந்துடுவீங்க, நீங்கள் என்ன லூஸா? அந்த கிராமத்துலேயே கேட்டாங்க, என்னம்மா காசு நிறைய வச்சுருக்கீங்க போல், காசை விடுறதுக்காக விவசாயம் பண்ணுறீங்களா, இல்லை எங்கேயும் வேலை கிடைக்கலையா? அந்த ஊர்க்காரங்களாம் நாங்கள் அக்செப்ட் ஆகுறதுக்கும் டைம் ஆச்சு. ஏன்னா அது ஒரு ஜென்ரலாக நீங்கள் யாராவது வேலையை விட்டுட்டு ஒரு ஊரில் போய் லேண்ட் எடுத்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் மக்களோட மக்களாக பழகாமல் உங்களால் வேலையும் செய்ய முடியாது, கற்றுக்கவும் முடியாது. அந்த ஊர்க்காரங்களாம் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு 3 வருஷம் அங்கேயே நாங்கள் தங்கி அந்த ஃபேமிலியே ஒரு குடிசை போட்டு அங்கேயே தான் இருப்போம், வேலை செய்கிறது. அதாவது ரொட்டவேட்டரை நீங்கள் அந்த ஊர்க்காரங்களுக்கு கொடுத்தா 800 ரூபா, நமக்கு 1400 ரூபா சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். மாட்டுச்சாணி நாங்கள் கேட்குறதுக்காக விலை ஜாஸ்தியாக கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட மாடு இல்லை, என்ன பண்ணுறது? புரியுது? அந்த ஊரில் இருக்க நாங்கள் தாத்தா தான் முதல்ல ஒரு வேலைக்கு எடுத்தோம். அந்த தாத்தா சாணியை தொட மாட்டார். 30 வருஷமாக ஆடு மேய்ச்சவர் தான், ஆனால் சாணினா தொட மாட்டார். நாங்களாம் பஞ்சகாவியம் செய்கிறோம், ஜீவாமிர்தம் செய்கிறத பார்த்த பிறகு இல்லை சார் நான் தொடறேன்னு அதுக்கப்புறமா நம்ப வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய வேலை பார்க்க வேண்டியிருந்துச்சு. அவரை ஒரு 4 ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போவோம். அந்த ஃபார்மில் போனால் அவங்க சொல்லுவாங்க, ஜீவா இப்படி தான் கரைசல் நாய்ப்பேன், தேய்மூர் தேய்ப்பேன், இது பண்ணுவேன் அது பண்ணுவேன். அவங்க சொல்கிறத பார்த்தப்பறம் இந்த தாத்தாவுக்கு நம்பிக்கை வரும். அவருக்கு நாங்கள் ஃபீல்டு விசிட் கூட்டு போவோம். எங்களுக்கு இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லி பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தாத்தா வேலை செய்ய ஆரம்பித்தார். ஸோ நாங்கள் தான் இனிஷியல் டீம். ஓகேங்களா? ஸோ விளை வச்சிட்டோம். எனக்கு கீரை நான் நினச்சோம் மாடி தோட்டமில் எங்கள் நிறைய காய்கறி வளர்த்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. யூஸ் ஆச்சா? மாடித்தோட்டம் வேற, இது வேறங்க. ஓகேங்களா? விவசாயம் தெரியும், தயவு செஞ்சு மாடித்தோட்டத்தில் சூப்பராக பார்த்துட்டு செம்மையாக வந்துடும்லாம் இல்லை. அது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்கேஜி யூகேஜியில் எல்லா பேசிக்ஸும் கற்றுக்கிட்டு நேராக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத வச்ச மாதிரி இருந்தது. பட் மனநிலை பக்குவப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டது கீரை, அப்புறம் தர்பூசணி. ஓகேங்களா? நான் ஸ்கூலில் பயாலஜியில் சென்டம் வாங்கினாள். ஆனால் பெருமைப்படுற விஷயமா சாப்பிட்டுக்கலாம், கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். பயாலஜியில் சென்டம் வாங்கினேன். ஆனால் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் தான் எதுக்கு நான் மாடோட வயிறில் 4 சேம்பர் இருக்குன்னு படித்தேன், எதுக்கு மண்புழு டிராயிங் வரைஞ்சேன், எதுக்காக நமக்கு ஃபுட் செயின், ஃபுட் சைக்கிள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்றதெல்லாம் விவசாயம் பண்ண அப்புறம் தான் சயின்ஸுக்கும் லைஃபுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே நகரத்தில் மட்டும் இல்லை கிராமங்கள்லையுமே ரொம்ப ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது. மேபி பெரியவங்களுக்குலாம் தெரியுது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு மாடுலேருந்து தான் பால் வருதுன்னு கூட தெரியாது. பேக்கெட்டை மட்டும் பார்த்த ஜென்ரேஷன். கவு கிவ்ஸ் மில்க்னு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, பட் தே நெவர் நோ. வெண்டைக்காய் மரத்துலேருந்து வருதுன்னு சொன்னால் நம்புவாங்க, செடியை பார்த்ததில்லை. பூன்னு ஒரு ஸ்டேஜ் நடுவில் இருக்குன்னு கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீங்களாம் ரோட்டில் போனீங்கன்னா இந்த செடி திருநீர் பச்சிலை, இது இந்த இலை அந்த இலைன்னு உங்களால் சொல்ல முடியும். ஒரு பிறனே கொடுத்தீங்கன்னா அவங்க அது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு தவிர பொட்டானிக்கல் பார்க்கில் உட்காந்தா கூட ரசிக்க தெரியாத ஒரு நேச்சர் டெஃபிசிட் சில்ட்ரன் தான் இப்போ இருக்காங்க. இது ஒரு டிஸார்டர்னே சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிருவாங்க. 5 நிமிஷத்தில் நீங்கள் ஊட்டி பார்க்கில் உட்கார வைக்க முடியாது ஒரு குழந்தைய. இன்னைக்கு நான் மொபைல் கேட்பாங்கன்னு கூட நான் ப்ளேம் பண்ணல. வீடுகளில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண குழந்தைக்கு இட்லியில் உளுந்து இருக்குன்னு தெரியாது. நான் ஸ்கூலில் ஒரு எக்ஸசைஸ் நான் டீச் பண்ண போனப்போ பார்ப்பேன், எல்லாரையுமே டீம்ஸ் பிரிக்க வச்சுருவேன். அப்போ சட்னி இட்லி ஒரு டீமுக்கு, ப்ரெட் ஒரு டீமுக்கு, ஐஸ்கிரீம் ஒரு டீமுக்குலாம் பிரித்து கொடுத்தா ஒரு டீம் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் சாப்பிட்ற நான் கொடுத்துருக்க அந்த ஃபுட்டு ஃபார்ம்லேருந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ சப்பாத்தி அப்படின்னா அதில் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அது ஃபார்மில் என்னவா எப்படி ஆரம்பிக்குதுன்றது நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எழுதணும். ரொம்ப நேரமாக இந்த இட்லி டீம் வேலை செய்யாமல் உட்காந்துருக்காங்க.
நான் வந்து உளுந்து தெரியாதுன்னு நினச்சேன். அரிசியே தெரியல அவங்களுக்கு. பேக்கெட் மாவையே பார்த்துட்டாங்க. ஐடி ஃபுட்ஸ்லாம் தெரியுது, பிராண்டு தெரியுது. ஆனால் அந்த இட்லியோட சோர்ஸில் வந்து அரிசி இருக்குங்கிறத நம்ப வைக்க நான் கஷ்டப்பட்டேன் 8th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு. இது அவங்களோட குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. கான்வர்சேஷன்ஸ் வீட்லேயும் காணும். இப்போ கத்திரிக்காய்னா வேலூர் கத்திரிக்காய் இப்படி இருக்குமா, இது முள் கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும், பேச்சு வழக்கில் நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ நிறைய விஷயத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். நான் அடுத்து கேட்க போகிற கேள்விக்கு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு எங்கள் ஸ்டால் போனீங்கன்னா ஒரு கிஃப்ட் இருக்கும். இந்தியாவில் எத்தனை வகையான அரிசி இருக்குது? எத்தனை நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் அரிசி இந்தியாவில் மட்டும் இருக்குது? 108. அதை விட ஜாஸ்தி 170. 1000 இல்லை 1000க்கும் மேலே, 1500, 1500க்கும் மேலே, 2000, 2000க்கும் மேலே. ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு நீங்கள் புக்கை பார்த்து இல்லை கூகுளில் கேட்டு சாட் ஜிபிடி கேட்டு சொன்னாலும் தெரியாது. பார்த்து சொல்லுங்கள். 6000. 8000, அதுக்கும் மேலே, 10,000க்கும் மேலே, 1 லட்சம், 1 லட்சத்துக்கும் மேலே. கேட்கல? 9 lakhs. யாரோ 9 lakhs வந்திருக்கீங்க. லாக் பண்ணிக்கலாமா? 10 lakhs, 10 lakhs ஒரு தரம். 10 lakhsக்கு மேலே யாராவது? சரி, இவ்வளோ நேரம் ஆச்சுல, யாராவது கூகுள்கிட்ட கேட்டிங்களா? கூகுள் கேட்டிங்களா? கூகுள் என்ன சொல்லுது பா கைத்துக்கிறவங்க? 1 lakh. ஓகே, 6000 to 2 lakhs. 6000 to 2 lakhs. கூகுள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, ரைஸ் வந்து 6000 to 2 lakhs வெரைட்டிஸ் இருக்குன்னு. நான் கேட்குறது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் மட்டும். திபெத்தில் சாப்பிடுவாங்க, நேபாளில் சாப்பிடுவாங்க, இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. அவங்களாம் மைனஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? கரெக்டாக டாக்குமெண்ட் ஆனது 2 lakhs ப்ளஸ்ஸு. ஆனால் 1,10,000 வெரைட்டிஸ் வந்து டாக்குமெண்டேட் ஐஸ். யாரோ சயின்ஸில் ப்ரூஃப்லாம் கேட்டிங்கல்ல சார், நோட் பண்ணிக்கோங்க. டேட்டாவோட 1,10,000 அரிசி இந்தியாவில் மட்டுமே இருந்திருக்கு. எப்போனா 1970 வரைக்கும். 1,10,000ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஏன் இவ்வளோ நேரம் அரிசி பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி ஒரு ஜெனரேஷன் எப்படி கிளம்பியிருக்காங்கன்னா, நோ கார்ப்ஸ், நான் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டேன், நான் மில்லட்ஸ் தான் சாப்பிடுவேன், நான் ஸ்டைலிஷாக நான் வெறும் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அரிசினா ஏதோ கெட்ட பொருள் மாதிரி இன்னைக்கு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற ஒரு உலகத்தில் இருக்கும். கெட்ட விஷயம் ஏங்க 1,10,000 வெரைட்டி இருக்க போகுது? கரெக்டா? நன்றி. அரிசிக்கு இந்த பெருமையெல்லாம் போய் சேரட்டும். ரெண்டாவது, இந்த அரிசி தான் பிரம்மாண்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ பார்த்தா பிரச்சனை இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, உலகத்திலேயே பிரச்சனை. நிறைய உணவுகளை தொலைச்சிட்டோம். அடுத்து கூகுள் அடித்து நீங்கள் அப்புறம் வெளியில் போய் பாருங்கள். 1901, ஓகேங்களா? 1901ல் வெஜிடபிள் டைவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா ஒரு ஃபோட்டோ வரும். நான் பேசுகிறப்ப நீங்கள் தேடினா கூட ஓகே, நான் பேசுகிறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக, இப்போ நம்ம இந்தியாவில் எத்தனை கத்திரிக்காய் வெரைட்டி இருக்குன்னு தெரியுமா? கத்திரிக்காய் நம்ம ஊர் காய் தான். எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு தெரியுமா? 300. ஈஷா டீம் சொல்கிறதுனால 300 நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 300 வெரைட்டி இருக்கிறதா டாக்குமெண்டேஷன் இருக்குது. சரிங்களா? கத்திரிக்காய் நம்ம ஊர் காய். ஆனால் நான் சொன்ன இந்த டயக்ராம் வந்து டிஸ்பிளேல காமிக்க முடியல. அந்த டயக்ராமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 12 காய்கறி எவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு 1901ல், இன்றைக்கி எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதில் ஒரு 4 ஐட்டம் நமக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் அழிஞ்சு போச்சு, நிறைய விஷயம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி கூட நம்ம அந்த விவசாயத்தை கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலைன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு சோறு கொடுக்கறதுக்கு மிஷின் கூட வராது, மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க, யாருக்குமே விவசாயம் தெரியாது, பஞ்சத்துலேயே நம்ம எல்லாமே கஷ்டப்படுவோம். இந்த ஹோல் வேர்ல்டு வில் சஃபர். டேமேஜ் வந்து ரொம்ப மோசம். இன்றைக்கி ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வந்துட்டோன்னா நம்மளை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வி கான்ட் கிரியேட் மிஷின்ஸுங்க. ஏஐ வந்து கண்டிப்பாக சோறு போடாது. ஏஐயால் கத்திரிக்காய் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏஐயால் ஒரு பூச்சியை சாகடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஐடென்டிஃபை பண்ணலாமே தவிர, இட் கான்ட் கில் அண்ட் வி டோன்ட் ஹாவ் டு கில். கரெக்டாக? இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய விஷயம் பார்க்குறப்போ நான் சொன்ன இந்த வெஜிடபிள் டைவர்சிட்டி டேட்டாவோட சொல்கிறேன். பீட்ரூட் வந்து 288 வெரைட்டி பீட்ரூட் இருந்திருக்கு உலகத்தில். 288. நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பிங்க் கலர் பீட்ரூட். இன்னைக்கு இருக்கிறது 17. பூச்சி சார், நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களா சார்? அதில் அதே மாதிரி பம்கின், பூசணிக்காய்
341 வெரைட்டி இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ சார்? 40. அதெல்லாம் மன்னிச்சிருவேங்க. முட்டைகோஸ் ஒரு காய் இருக்கும், யாருக்காவது பிடிக்குமா? முட்டைகோஸ் வந்து 544 வெரைட்டி முட்டைகோஸ் உலகம் ஃபுல்லாக இருந்துச்சான். எவ்வளவு? 544. இன்னைக்கு 28. நான் சொன்ன அரிசியும் அதே மாதிரி தான். 1,10,000 வெரைட்டி இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கிறது 6,000. தொலைஞ்சு போன 1 லட்சத்தை நம்ம தேட முடியுமான்னு தெரியல. நம்ம கைவசம் இருக்கு, அதையாவது காப்பாற்றலாமா? அதனால தான் இந்த கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, நம்ம தனாக்கா பேசின எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ராஜேஷ் சாரி. ஸோ எல்லாருமே வந்து விட்டதை தொலைக்கணும்னா அதை பற்றி தெரிஞ்சு அது நல்லது அப்படின்னா அதுக்கு மேலே ரொம்ப கேள்வி கேட்காம நல்லது நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாலே போதும். நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஹெல்த் மட்டும்தான். ஸோ மை ஹார்வெஸ்ட்டில் நாங்கள் ஆரம்பித்தப்போ எனக்கும் ரொம்ப டிஸ்டண்டடாக இருந்துச்சு. இப்போயும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். மீட் பண்ணுற ஒரு விவசாயம் நமக்கு நம்ம இயற்கை எவ்வளவு சூப்பர், நம்ம உணவு எவ்வளவு சூப்பர், உணவு சங்கிலி எவ்வளவு சூப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியாக எப்போ நீங்கள்லாம் வந்து ஈகிள் பார்த்தீங்க? கழுகு கடைசியாக எப்போ பார்த்தீங்க? 25 இயர்ஸா? 5 இயர்ஸ். கழுகு வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ அடிக்கடி பார்ப்போம். இன்னைக்கு காணாமல் போனதுக்கு யார் காரணம்? நம்ம தானா? விவசாயிகளுக்கும் நமக்குமே பெரிய பங்கு இருக்குங்க. நம்ம யாரும் கழுகை டைரக்டாக சாகடிக்கலை, நம்ம சாகடிச்சது எலிய. யார? எலி. நம்ம சாகடிச்சது எலி. நம்ம கொடுத்த பாய்சன் எலிக்கு, அந்த எலியை சாப்பிட்ட கழுகு காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க. சொல்ல முடியாத அவ்வளவு கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. அந்த டேமேஜ் நமக்கு உடனே வரலாம், இல்லை நம்ம மூலியமாக அடுத்து வரலாம், ஆனால் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்ற அந்த பயத்தில் தான் சரி காசு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஆர்கானிக்காக வாங்கி நம்மளை பார்த்துப்போம், நம்ம ஃபேமிலியை பார்த்துப்போம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு பயணம் 2018 மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸாக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே ஒரு ஃபார்ம், நானும் ஹஸ்பண்ட் விவசாயி ப்ளஸ் ஒரு 5 பேர் டீமு. 18 குடும்பங்கள் எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மாதம் 3000 ரூபா நான் பே பண்ணுறேன், வாரம் காய்கறி ஃபார்ம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஹோம் டெலிவரி பண்ணிடுமா அப்படின்ற நம்பிக்கையில் என்னை நம்பி 3000 ரூபா பெர் மாதம் கொடுத்தாங்க. அந்த 18 குடும்பங்களுக்கு நான் பெரிய கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி 15,000 குடும்பமாக இருக்குது சென்னையில் மட்டும். காய்கறியெல்லாம் என்னால் இன்னும் மதுரையில் கேட்டிங்கன்னா, சேலமில் கேட்டிங்கனாலும் கொடுக்க முடியலை. ஃப்ரெஷ்ஷாக, அதாவது கோல்ட் ஸ்டோரேஜ் போடலை. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மகாராஷ்டிராவில் போய் தக்காளி வாங்குறேன், அங்கே வெங்காயம் விற்கும் அப்படின்னு வாங்கி கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த விஷயம் கிடையாது. இன்றைக்கி நான் சென்னையில் இன்றைக்கி கேரட் டெலிவரி பண்ணுறேன்னா நேற்று நைட்டு ஊட்டியில் பறிச்சிருப்பாங்க, இன்றைக்கி காலையில் எனக்கு 4 மணிக்கு வந்திருக்கும், இன்றைக்கே டெலிவரி ஆயிரும். எங்ககிட்ட நீங்கள் வாங்குகிற கீரை திருவள்ளூரில் சென்னைக்கு மிக மிக அருகில் 40 கிலோமீட்டரில் திருவள்ளூரில் நம்ம ஃபார்மில் காலையில் பறித்த கீரை அன்றைக்கி சாயங்காலம் டெலிவரி ஆகுது. முடவாட்டுக்கால் கிழங்கு நல்லதுன்னு நம்ம படிச்சிங்க அப்படின்னா அது எந்த ஊரில் விளையுமோ அந்த ஊரில் விளையிற முடவாட்டுக்கால் கிழங்கு உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அதையும் கஷ்டப்பட்டு செய்யணுன்னா அதை சூப் மிக்ஸாக மாற்றி நல்ல உணவை எப்படி கொடுத்தா மக்கள் சாப்பிடுவாங்கன்னு மதிப்பு கூட்டி அதை சூப் மிக்ஸாக மாற்றிருக்கோம். புரியுதுங்களா? நான் செய்கிறது எதுவுமே பயங்கர வித்தியாசமாக தான் கிடையாது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த தேடலை விட நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேடிட்டேன். உங்களுக்கு அந்த டைம் இல்லை, எனக்கு அந்த டைமை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த உணவு வந்து வரணும்னா நீங்கள் அது எங்கே நம்பி வாங்க முடியுங்கிற அந்த கேள்விக்காக நான் ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுறேன். அந்த ட்ரஸ்ட்டை சும்மா இல்லை, நீங்கள் எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் போனீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் காமிப்பாங்க தெரியல. வசீகரா வேதா ரொம்ப சூப்பர், தினமும் அவங்க வந்து விஜயா மேம் வந்து போடுவாங்க, இன்றைக்கி நான் இதை செம்பருத்தி பறிக்கிறேன். அதே மாதிரி மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், நம்ம ஃபார்மரோட ஃபேஸ் அங்கே அப்படியே தான் இருக்கும். திண்டுக்கல்லில் இருக்கிற அஜய் அண்ணா அவர் தான் பேசியிருப்பார். சுரைக்காயை பறித்த அஜய் சுரைக்காயை பற்றி பேசியிருப்பார். ஸோ நான் மாட்டு சாணத்தை, ஏன்னா நம்ம ஊரில் வந்து மண்புழு கூட நமக்கு தெரியறதில்லை குழந்தைங்களுக்கு. ஸோ ஃபார்ம் விசிட்டுக்கு வாங்க, ஆர்கானிக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? ஆமாம், வந்து பாருங்கள். நான் இந்த மீன் அமிலம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இவ்வளோ டைம் ஆகுது, இவ்வளோ நாற்றம் அடிக்குது, எல்லாம் ஓகே. வந்து பாருங்கள், இவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஒரு கட்டு கீரையை உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு நீங்கள் கண்கூடாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க, ரைட்? ஸோ ஃபார்ம் விசிட், ஃபார்மரோட ஃபேஸ், எந்த சீசனில் என்ன விளையும்,
இன்றைக்கி நமக்கு எல்லாமே எல்லா டைமும் டெலிவரி ஆகணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் பழகிருக்கும். கரெக்டாக? எனக்கு எது வேணாலும் நான் எல்லா டைமும் வேணும், கிரேப்ஸ் வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. நான் இன்றைக்கி மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸில் ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணி நான் சொல்கிற விஷயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், லோக்கலாக இருக்கணும், சீசனலாக இருக்கணும். நல்ல உணவுனா அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் டெஃபினேஷன். கெமிக்கல்ஸ் இல்லாதது, ஃப்ரெஷ்ஷு, லோக்கல், சீசனல். அண்ட் அது இன்றைக்கி மை ஹார்வெஸ்ட்டில் 300 விவசாயிகள்லேருந்து நேரடியாக வருது. ஹோம் டெலிவரி பண்ணுறோம். myharvestfarms.com வெப்சைட்டில் போனீங்கன்னா என்னென்ன நாங்கள் விளைவிக்கிறோம், மதிப்பு கூட்டல் பண்ணியிருக்கோம் தெரியும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் அவல் இருக்குது, சிறுதானியத்துலேருந்து ஹெல்த் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்வீட்ஸு, பனங்கற்கண்டில் மைசூர் பாக். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு எளிமையாக உணவாக கொடுக்க முடியும், விளைவிக்கிற விவசாயிக்கு கொடுக்கணும். கடைசியாக 2 நிமிஷம், நான் இவ்வளோ நாள் விவசாயம் சொன்னேன் இல்லையா, நான் ஆரம்பித்த அதே பாயிண்டில் முடிக்கிறேன். எல்லாருமே யங்ஸ்டர்ஸுங்க. அது தேங்க்ஸ் டு த டீம். 28, 29 வயசு இல்லை 35 வயசுக்குள்ள தான் பெரும்பாலான விவசாயிகள் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கூகுளில் போய் விவசாயம் தேடினா வயசான தாத்தா பாட்டி தான் வருவாங்க, பாட்டி கூட வரமாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி பேச போனால் கேட்பாங்க, எப்படி ஒரு பெண்ணாக இருந்து விவசாயம் பண்ணீங்க, உங்கள் சாதனையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமாக நான் சாதனை பண்ணல. இந்திய கிராமங்களில் 84% பெண்கள் தான் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்காங்க. 84 சின்ன விஷயமே கிடையாது. அவ்வளோ விமன் வந்து அண்டர் ரெப்ரசன்டட். 10% கூட லேண்ட் ஓன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்ட்? நான் அவங்களோட பிரதிநிதியாக தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ விவசாயத்தை இன்றைக்கி நீங்கள் என்னென்னு ஏறெடுத்து பார்த்து சப்போர்ட் பண்ணலைன்னா, அதுவும் நஞ்சில்லாத உணவை தயாரிக்கிற விவசாயிகளை சப்போர்ட் பண்ணலன்னா நஞ்சில்லா உணவு கிடைக்காது. சேஃப் ஃபுட் வேணும்னா சேஃப் ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் இவ்வளோ பெருமையாக நின்று கேட்டதுக்கு. ஸோ நஞ்சில்லா உணவு வேணும் அப்படின்னா எங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறது, எங்களை மாதிரி உங்கள் ஊரில் ஒரு விவசாயி இருப்பாங்க. இப்போ தேனியிலேருந்து என்கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். தேனியில் ஒரு இயற்கை விவசாயி இருப்பார். தேடுங்க, தேடல் இறங்குங்க, போய் அவர்கிட்ட வாங்குங்க.